Wish you all a very happy Diwali. புது ஸ்வீட் பொருள் விளங்கா உருண்டை. இது பாரம்பரியமிக்கமான ஒரு ஸ்வீட் தான். முக்கால் கப் புடுங்கல் அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு வெள்ளுனாலும் எடுத்துக்கலாம். 3/4 கப் வேர்க்கடலை, 3/4 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் கோதுமை ரவை, 1/4 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய் பல், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்குப்பொடி. ஒரு வாணலில் முதல்ல கோதுமை ரவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுட்டோம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டும் 1 ஹவர் ஊற வச்சு 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. பாசிப்பயிறு நல்ல நிறம் மாறுற வரைக்கும் வறுத்தாக்க நல்லா கிறிஸ்பாக வறுத்துரும். அரிசியும் அப்படி தான், வறுத்த உடனே அது பொரி மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். வேர்க்கடலையை வறுத்து அதை தோல் நீக்கி வச்சாச்சு. எள்ளும் வறுத்து எடுத்தாச்சு. தேங்காய் பல்லும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வெல்லத்தையும் தேங்காய் பல்லையும் தவிர மீது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பவுடரை விட கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இப்போது வெல்லைப்பாகு பண்ண போகிறோம். 1/4 கப் வெல்லத்தை போட்டு முழுகிற அளவு தண்ணி விடுறோம். அது கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது பாகு மாதிரி வரும். அப்போ நம்ம அதோட பதத்தை பார்க்கணும். அதிர்சத்துக்கு வர்ற பதத்தில் தான் நம்ம இது இருக்கணும். இந்த பாகு இப்படி தண்ணீரில் விட்டு பார்த்தா விரியக்கூடாது. அப்படியே முத்து மாதிரி வரும். இப்படி கையில் எடுத்தாக்க தேன் மாதிரி இருக்கும் தொடுறதுக்கு. அப்புறம் ஒட்டாமல் இப்படி உருண்டு வரும். உடனே அடுப்பை நிறுத்திடணும். அப்புறம் நம்ம பொடிச்சுன்னு வந்ததெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் செலுத்தி நம்ம உருண்டை பிடிக்கணும். ஓரமாக கொஞ்சம் விட்டு வறுத்து வச்சுருக்க தேங்காய் பல்லை பொடிச்சுன்னு வந்த பவுடரோடு சேர்த்து ஈஸியாக இருக்கும் இது பிடிக்கிறதுக்கு. இந்த உருண்டை பார்க்குறதுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்ல டங்குன்னு சத்தம் கேட்குறது. அது பிளேட்டில் வச்சாக்க அந்த மாதிரி அது ஹார்ட் ஆகிடுது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. பாரம்பரியமிக்க இந்த பொருள் விளங்கா உருண்டையை அவசியம் செய்து பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.